பொதுவாக இந்த காலங்களை வந்து பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்கம்மா. அதில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தினோட துவக்கம் தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக சூரியன் தெற்கு நோக்கி நகரும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்ன முன்னோர்கள் வந்து யோசிக்கிறாங்க, அதாவது பிரித்து வச்சுருக்காங்க, சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய அபரிவிதமான சில சூக்ஷ்ம சக்திகள் வெளிப்படும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வழிபாடு, தியானம், நம்ம வந்து பாருங்கள் மந்திர சித்தி பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது அதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்கு பெருகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு அம்பிகை தான் ஞாபகம் வருவோம் இல்லைங்களா? துள்ளித்திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த வழிபாடு செய்ய உகந்த மாதம் எது அப்படின்னா ஆடி மாதம். இது அம்பிகையை மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா? இல்லையேம்மா. ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுக்கு உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி